చెప్పు ఇక్కడ చూసి చెప్పు పెద్దగా ఇరుసిలా హ్యాపీ దివాళీ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃப்டியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளியை. நாங்களும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அப்படி தான் போச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு டபுள் ஸ்பெஷல் இருந்தது. ஹஸ்பண்டோட பர்த்டேவும் அன்றைக்கி தான், தீபாவளியும் அன்றைக்கி தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தீபாவளி அதுக்கப்புறமா ஒரு பர்த்டேவும் ஒரே நாளில் வந்திருந்தது. ரெண்டுமே ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணுறதும் ஒரு சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு நாளாக இருந்தால் இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். அன்றைக்கி வந்து காலையிலே எல்லாருமே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஹஸ்பண்ட் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எதுவுமே செய்யலை, எதுவுமே செய்யாதேன்னு சொல்லிட்டாரு. மோஸ்ட்லியாக அவரோட பர்த்டே ஆகட்டும் என்னோட பர்த்டே ஆகட்டும் எனக்கும் வேலை மிச்சமாக இருக்கும். எதுவுமே செய்ய விட மாட்டார். அவரே லஞ்ச் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவார். நைட்டுக்கும் ஏதாவது எடுத்துன்னு வந்துடுவார். அன்றைக்கி அப்படி தான் போவோம். பர்த்டேனாலே எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் போவோம்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி தான் அன்றைக்கி ஹைதராபாத் பிரியாணி தான் எடுத்துன்னு வந்திருந்தார். அதுக்கப்புறமா வீட்லேயே சிக்கன் 65 மட்டும் செஞ்சோம். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புனேன். அங்கே அம்மா வீட்டாண்ட நல்லாவே சூப்பராக இருக்கும். தீபாவளி ஆகட்டும் என்ன ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வெளியும் பார்க்க முடியும். நாம் வீட்டில் ஃப்ளாட்ஸில் இருக்கிறதால ஒன்றுமே பார்க்க முடியாது. ஏதாவது வெளியே போனால் தான் இருக்குது. அவ்வளோவா வெளியும் போக மாட்டோம். அதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே மழையாக இருந்தது. இந்த மழைக்கு போக முடியுமான்னு நினச்சிட்டே தான் போயிருந்தோம். எப்படியோ ஈவினிங் மேலே கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மழை அதிகமாக தான் இருந்தது. சரி எப்படியோ வந்துட்டோம். எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெடிச்சிட்டு அம்மா பார்த்திங்கன்னா இந்த மிளகா டப்பாசு கையிலேயே வெடிப்பாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது. இப்போலேருந்து இல்லைங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்படி தான். ஒரு பேக்கெட் இருந்தால் போதும், ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அந்த மிளகா டப்பாசு ஒன்றொன்னா தூக்கி தூக்கி போட்டுன்னு வெடிப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. ஈஸியாகவும் அவங்க செய்வாங்க. ஒரு கொஞ்சம் கூட பயமே இருக்காது அவங்க அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வான வெடி அதெல்லாமே மேலே போயிட்டு மொட்டை மாடியில் வெடிச்சிட்டு கொஞ்சமாக ஃபோட்டோஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வீட்டில் தான் இருந்தார். நாங்கள் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அவர் மோஸ்ட்லியாக வரமாட்டார் எங்கேயுமே. அவருக்கு கொஞ்சம் ஃபெஸ்டிவல் அது மாதிரி இருந்தாலே நார்மல் டேஸ் மாதிரி தான் இருப்பார். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். எனக்கு ஒரு சின்ன ஃபெஸ்டிவல்னாலே அந்த எங்கள் ஏரியாவில் சூப்பராக இருக்கும். அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அந்த ஃபெஸ்டிவல் மூடு அப்படி இருக்கும். இப்போதைக்கு பசங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் நார்மல் டேஸ் மாதிரி தான் போகுது. ஒரு ட்ரெஸ்ஸு இயர்லி ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் தான் எங்களுக்கு வரும். அதுக்காகவே காத்துட்டு இருப்போம். எப்படா நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும். அப்போது தீபாவளி எல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா அண்ணா பெரிய அண்ணா டின்னர் வாங்கிட்டு வந்திருந்தார். அங்கேயே சாப்பிட்டு போங்க இங்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறமா கிரில் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். வீட்லேயே சாம்பார் அதுக்கப்புறமா கோங்கூரா பச்சடி அது சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. கோங்கூரா பச்சடி நான் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோங்கூரா பச்சடியோடு சாப்பிட்டேன். அது வெறுமனே அந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுட்டு குரூப்பாக உட்காந்துட்டு நைட்டு 11 ஆயிடுச்சு. சரி இருங்க கொஞ்சம் டீ போடுறேன்னு சொல்லிட்டு டீயும் போட்டு கொடுத்தாங்க அண்ணி. அதையும் அங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்ததுமே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியோ நாம் தப்பிச்சோன்னு நினச்சோம். அப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஃபஸ்ட்லேயே அம்மா ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே விஷஸ் சொன்னாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பெருசாக சொல்லுங்கம்மா கத்தி சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறமா நான் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.